ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா வீட்லேயும் க்ளீனிங் ஒர்க் தான். அதே தான் நம்ம வீட்லேயும் சேலஞ்ச் எடுத்துருந்தோம் இல்லைங்களா? அதில் வந்து இன்றைக்கி வந்து 13வது நாள். புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் வீடியோவை வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோவில் ஒரு கதை ஒன்று சொல்லுவேன். அந்த கதையிலேருந்து ஒரு கொஸ்டின் வீடியோவோட எண்டிங்கில் வந்து கேட்பேன். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். ஆன்சர் பண்ணுறவங்கள வந்து நம்ம தேர்ந்தெடுத்து, அதாவது இப்போ திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் யார் வந்து நம்மளோட கதைக்கு வந்து ஆன்சர் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு வந்து அவங்க எத்தனை பேர் வராங்களோ அத்தனை பேத்தையும் குலுக்கல் முறையில் போட்டு ஞாயிற்றுக்கிழமை வந்து கிவ் அவே வந்து செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணி யாரோட பேர் வருதோ அவங்களுக்கு வந்து ஒரு சாரி வந்து கிஃப்ட்டாக கொடுப்போம். இது வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்காக வந்து சொல்கிறேன். காலையில் எப்பவும் போல் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு மதியானமா இன்றைக்கி பாப்பாவுக்கு வந்து ஃபிசிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சோடனே பாப்பா வந்து மதியானம் 1:30 மணிக்கு வந்து கூப்பிட்டு போக சொன்னாங்க. அதனால் ஸ்கூலில் போய் வந்து பிக்கப் பண்ணிட்டு வந்தாச்சு. வேலை முடிஞ்சது, துணியெல்லாம் ஃபுல்லாக துவைச்சிட்டு அதுக்கப்புறம் பெட்ஷீட்டு எல்லாம் மாற்றிட்டு அதையும் எல்லாமே கையோடு துவைச்சி போட்டாச்சு. அதெல்லாம் எதுவுமே வீடியோ எடுக்கல. ஏன்னா வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து லேட் ஆகிடும். அது இல்லாமல் கொஞ்சம் வெளியில் போகிற வேலையெல்லாம் இருந்தது. அதனால் வந்துட்டு இன்றைக்கி கடகடன்னு எல்லா வேலையும் வந்து முடிச்சிட்டேன். காலையில் போட்ட கோலம் அதுக்குள்ளே பாருங்கள் எப்படி அலைஞ்சிருச்சு அப்படின்ட்டு. கோலப்பொடியில் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் பிரச்சனை. காற்று அடிச்சிச்சு அப்படின்னா ஃபுல்லாக கலைஞ்சிருது. இத்தனைக்கு ஈரத்தில் தான் வந்து போடுறோம், இருந்தாலும் வந்து கலைஞ்சிருது. விளக்கு தேய்க்கிறதுக்காக விளக்கெல்லாம் வந்து எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து 4:00 ஆகுது. 4:30 அப்படிங்கிறப்ப பாப்பா அவங்க வந்து வருவாங்க, பாப்பாவும் தம்பியும். பெரிய பொண்ணு ஏற்கனவே வந்தாச்சு இல்லைங்களா? அது இல்லாமல் பாப்பாவோட ஃப்ரெண்டு வந்து மேக்ஸ் பார்க்குறக்காக, அடுத்து எக்ஸாம் வந்து மேக்ஸு, அதனால் 2 பேரும் வந்து மேக்ஸ் பார்க்குறக்காக வந்திருக்காங்க. அவங்களாம் வந்திருக்கனால ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு தரலாம் பிள்ளைங்களுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்றைக்கி வந்து புழுங்கல் அரிசி, நம்ம சாப்பாடு செய்கிற அரிசியை ஒரு 1.5 டம்ளர் ஊற வச்சுருந்தேன். அதை வச்சு தான் இன்றைக்கி பாப்பாங்களுக்கு வந்து கொலக்கட்டை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவை வந்து மிக்சியில் போட்டு நல்லா தண்ணியாட்டம் அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து 2 கட் பண்ணிக்கிட்டேன். இந்த பெரிய வெங்காயத்தில் நம்ம எப்பயும் கொலக்கட்டை செய்கிறது தான், இருந்தாலும் இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குருணையாக அரைச்சிக்கணும். அப்படி அரைச்சிட்டு செய்கிறப்போ ரவையில் செஞ்சால் எப்படி இருக்கும் அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்கும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். 2 ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி கருவேப்பிலை இல்லை, அதுக்கு பதிலாக வந்து முருங்கை இலை வந்து பறித்து வச்சுருக்கேன். ஏன்னா முருங்கைக்கீரையில் வந்து இட்லி பொடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து வச்சுருக்கேன். அந்த இலையவே வந்து போட்டு இன்றைக்கி சரி கொலக்கட்டைக்கு வந்து அதுவே போட்டால் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் அதை தான் வந்து போட்டிருந்தேன். இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்துட்டு வரமிளகா வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த மாவை வந்து சேர்த்து நல்லா வந்து கிளறிக்கலாம். இப்போ வந்து இந்த இதுக்கு தேவையான கொலக்கட்டைக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். தூள் உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா கல் உப்பு சேர்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் அங்கங்கே நின்றுக்கும். ஏன்னா வந்து மாவை நம்ம அடுப்பில் ஊற்றி கிண்டணும் அப்படின்னா 2 நிமிஷத்தில் வந்து மாவு வந்து கெட்டியாயிரும். அதனால் வந்து கல் உப்பு போட்டிங்க அப்படின்னா அங்கங்கே நின்றுக்கும். இந்த மாவை கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து கெட்டியான பதத்துக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கொலக்கட்டை ரெடி ஆகிடும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. குழந்தைங்க வந்து ஸ்கூல் விட்டு வர்றாங்க அப்படின்னா இதை வந்து வீட்டில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி கொடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம கையால் செஞ்ச ஹெல்தி ஸ்நாக்ஸு. இந்த மாவெல்லாம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து இட்லி சட்டியில் வந்து வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மாவுலேயே வந்து பார்த்திங்கன்னா இனிப்பு கொலக்கட்டையும் செய்யலாம். இதே இதில் நம்ம மெத்தடில் தண்ணியில் அரைச்சி வச்சுருக்கோங்கள தண்ணி மாதிரி, இதே மாதிரி நம்ம இந்த கடுகு இதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக வெறுமனா சட்டியில் போட்டு நல்லா வந்து கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா மாவு கெட்டியாயிரும். அதுக்கப்புறமா அதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக வேக வச்சு நம்ம வந்து அதை தாளித்து சாப்பிடலாம். இல்லை உங்களுக்கு வந்து இனிப்பு கொலக்கட்டையாக வேணும்னாலும் நீங்கள் வந்து அதை வந்து அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம். அதை வேணால் இன்னொரு நாளைக்கு வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். இப்போ வந்து இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கலாம். இதை வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம விளக்கெல்லாம் தேய்க்கிறதுக்கு எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்துட்டு தேய்க்கிறதுக்கு வச்சுட்டு இப்போ கொலக்கட்டை வந்து ரெடியானோன்னா குழந்தைங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இதை தேய்க்க ஆரம்பித்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ வந்து கொலக்கட்டை வந்து வெந்துருச்சு. நல்லா சாஃப்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கு அப்படியே சூப்பராக இருந்தது. நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் வந்து இதில் தேங்காயை வந்து சில்லுலாம் சேர்ப்பாங்க. அப்படி சேர்த்தா கூட டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். இந்த கொலக்கட்டை அப்படின்னா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. இந்த கொலக்கட்டை செஞ்சேன் அப்படின்னா அந்த அன்னைக்கு வேறு எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஒரு நாள் ஃபுல்லாக இதை சாப்பிட சொன்னால் கூட சாப்பிடுவேன். எனக்கு அந்த அளவுக்கு இந்த கொலக்கட்டை வந்து ரொம்ப பிடிக்கும். இப்போ வந்து பாப்பாவோட ஃப்ரெண்டுக்கெலாம் வந்து கொடுத்துர்லாம்.
சின்ன பாப்பாட்ட தான் கேட்டேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. சூப்பரா இருக்குமா அப்படின்னு வந்து பாப்பா வந்து சொல்லியிருந்தா. இவங்க 2 பேரும் அம்மா எங்களையெல்லாம் காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து சும்மா மேக்ஸ் போடுறத மட்டும் காமிச்சிருந்தேன். அப்புறம் தம்பி வந்து அம்மா எனக்கு தோசை ஊத்தி குடுங்கம்மா அப்படின்னு கேட்டான். கையோட அவனுக்கு வந்து தோசை ஊத்தி குடுத்துட்டு, அப்புறமா வந்து பூஜை பாத்திரத்த வந்து கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம பூஜை பாத்திரம் நம்ம கழுவி வச்சுட்டோம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை காலையில எந்திரிச்சோன்னா நம்ம வந்து பிரம்ம முகூர்த்தத்துல பூஜை பண்றதுக்கு சரியா இருக்கும். அதனால வந்துட்டு வியாழக்கிழமையே வந்து தேய்ச்சு வச்சுர்றது. நான் வந்து எந்த மெத்தட்ல கழுவேன் அப்படின்னு வந்து சொல்றேன். இந்த சுத்தம் செல் இருக்கு பாருங்க. ஃபர்ஸ்ட்டெல்லாம் வந்து புளி இதெல்லாம் வச்சு விளக்கிட்டு இருந்தேன். இப்ப வந்து இந்த சுத்தம் செல் வாங்கி ஃபர்ஸ்ட்டு வந்து இத அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறமா விம் ஜெல் வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா, நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். இப்ப வந்து நம்ம கதைக்குள்ள போயிரலாம். ஒரு டீச்சர் கிளாஸ் வந்து எடுத்துட்டுருக்காங்க. அப்ப வந்து ஒரு பையன் வந்து எந்திரிச்சு சந்தேகம் கேட்குறான். "என்னப்பா உனக்கு சந்தேகம்? சொல்லு" அப்படின்னு வந்து டீச்சர் வந்து சொல்றாங்க. புரிஞ்சு படிக்கிறதுக்கும், மனப்பாடம் பண்றதுக்கும் என்ன டீச்சர் வித்தியாசம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். அதுக்கு வந்துட்டு, "நீ என்னை ஈவினிங் வந்து பாரு" அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஈவினிங் போய் பார்க்குறான். அதுக்கு வந்து அந்த டீச்சர் வந்து சொல்றாங்க, பையன்கிட்ட ஒரு ஓட்ட பானைய வந்து குடுத்து, நம்ம வந்து தண்ணி எடுத்துட்டு வர சொன்னா, அந்த தண்ணி என்ன ஆகும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. எப்படி டீச்சர் ஓட்ட பானையில வந்து தண்ணி எடுத்துட்டு வந்தா அது ஒழுகிறாதா? கொண்டுட்டு வரவங்களாட்டி அப்படின்னு சொல்றான். இதே மாதிரி தான் ஓட்ட பானையில எப்படி தண்ணிய வந்து கொண்டுட்டு வர முடியாதோ, அதே மாரி தான் மனப்பாடம் பண்ணோம் அப்படின்னா, ஓட்ட பானையில தண்ணி கொண்டுட்டு வர மாரி தான் அப்படின்னு டீச்சர் சொல்றாங்க. அதே மாதிரி படிக்கிறது அப்படிங்கிறது தேங்காய் மரத்துல இருக்கிற இளநீ மாதிரி அதுல இருக்கிற தண்ணி எப்பவுமே குறையாது இல்லையா? எப்பவுமே தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அது மாதிரி இதுதான் வித்தியாசம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அந்த பையனும் வந்து புரிஞ்சுக்கிட்டான். இனிமேல் நான் வந்து குருட்டு மனப்பாடம் பண்ண மாட்டேன். நான் வந்து புரிஞ்சு படிக்கிறேன் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இந்த கதைய ஒவ்வொருத்தரும் உங்களோட பிள்ளைங்கள்ட்ட வந்து சொல்லிக் கொடுங்க. வந்து இனிமேலாவது புரிஞ்சு படிக்கட்டும். இவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து சொன்ன கதை தான் இது. அதனால வந்து ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க வீட்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து சொல்லுங்க. இப்ப வந்து கடகடன்னு பூஜை பாத்திரம்லாம் வந்து தேய்ச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து இதில எவ்வளோ பாத்திரம் கழுவுனாலும், அதாவது எவ்வளோ பூஜை பாத்திரம் கழுவுனாலும் நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டயர்ட் ஆகும் அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? ஒவ்வொரு தடவலாம் அப்படியே எரிச்சலா வரும். அந்த மாதிரிலாம் இல்லாம, எவ்வளோ பாத்திரம் இப்ப நம்ம சில்வர் பாத்திரத்த எவ்வளோ கழுவ சொன்னாலும் கழுவுவோம் இல்லைங்களா? அந்த மாரி தான் வந்து நல்லா ஈஸியா இருக்கு. அந்த விம் சுத்தம் ஜெல்ல வச்சு கழுவணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் மறுபடியும் விம் ஜெல் போட்டு கழுவுவேன். விம் ஜெல் போட்டு கழுவுறப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே பளிச்சுன்னு இருக்கும். அப்படியே புதுசா எப்படி இருக்குமோ, அதே மாரி இருக்கும். நான் ஃபைனலா கழுவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு ஒரு 1/4 மணி நேரத்தில எவ்வளோ பூஜை பாத்திரமா இருந்தாலும் நம்ம கழுவி எடுத்துறலாம். பளிச்சுன்னு அப்படியே புதுசு மாரி இருக்கும். இதில நம்ம வந்து மஞ்சள், குங்குமம் வைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அப்படியே பூஜை ரூமே அப்படின்னு அப்படியே ஜெகஜோதியா இருக்கும். அதுவும் வந்து இந்த விளக்கு எரியறப்ப வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படின்னு தங்கம் மாரி அப்படியே ஜொலிக்கும். நீங்களும் இந்த மெத்தட்ல வந்து ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்ட்டு வந்து சொல்லுங்க. இந்த சுத்தம் ஜெல் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 60. ஆனா வந்து நம்மளுக்கு எப்ப இருந்தாலும் 2 மாசத்துக்கு வரும். எனக்கு 2 மாசத்துக்கு வரும். பாருங்களேன் எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குதுன்ட்டு. அதுக்கப்புறம் விம் ஜெல்ல வச்சு இந்த வெளி விளக்கையும் வந்து தேய்ச்சு எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. புரிஞ்சு படிக்கிறதுக்கும், குருட்டு மனப்பாடம் பண்ணுறதுக்கும் டீச்சர் வந்து எதை உதாரணமா சொன்னாங்க? இதுதான் இன்னைக்கான கொஸ்டின். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. ஒவ்வொருத்தரும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ரிலேட்டிவ்ஸ்க்குலாம் வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் வந்து கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணட்டும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.